இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு முந்தைய காலங்களில் இஸ்ரவேலர்கள் கடவுள் மேலிருந்து வருகிறார் என்றும், நாம் ஜெபங்கள், பாவப்பரிகாரம் மற்றும் நன்றி செலுத்தும் காணிக்கைகளை செலுத்தும் போதெல்லாம் அவர் தனது உடன்படிக்கை பேழை, திரு உறைவிடம் மற்றும் கடவுளின் தூயகத்திற்கு வருகை தருவார் என்றும் நம்பினார்கள். ஞானமுள்ள சாலமோன் அரசர் இஸ்ரேலின் தூய ஆலயத்தை கட்டி ஜெபம், மனம் திரும்புதல், காணிக்கை செலுத்துதல் மற்றும் மனமாற்றம் ஆகியவற்றின் மூலம் எல்லா பாவிகளையும் தூய்மைப்படுத்துவதற்காக அந்த புனித இடத்தை அர்ப்பணித்தார். அரசர்களின் புத்தகத்திலிருந்து இன்றைய வாசகம். சாலமோன் மக்களின் சார்பாக பரிந்து பேசி அவர்களின் பல பாவங்களுக்கு ஆண்டவரின் கருணையையும் மன்னிப்பையும் வேண்டியதாகவும், அவருடைய உறைவிடத்தில் அவருடைய தொடர்ச்சியான பிரசன்னத்திற்காகவும் அவர்களுக்குள் அவருடைய அன்பு நிலைத்திருக்கவும் மன்றாடியதாகவும் நமக்கு சொல்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மதவிரோத போதனைகளை மதிப்பிடுவதற்காக அனுப்பப்பட்ட மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசேயர்களால் இயேசு எதிர்கொள்ளப்படுகிறார். யூத குருக்கள் பலி செலுத்துவதற்கு முன்பு தங்கள் கைகளை கழுவுவது மரபு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சடங்கு ரீதியான தூய்மை என்பது ஒருவர் கடவுளை அணுகும் பொழுது கொண்டிருக்க வேண்டிய தூய ஒழுக்கத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த மத பழக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் யூத மரபின்படி ஒவ்வொரு உணவிற்கு முன்பு அவர்கள் சடங்கு ரீதியான கை கழுவுதலை வலியுறுத்தினார்கள். உணவுக்கு முன் கைகளை கழுவும் சடங்கை செய்யும்படி தம் சீடர்களுக்கு ஏன் கட்டளையிடவில்லை என்று இயேசுவிடம் கேட்கப்பட்டது. கடவுள் கொடுத்த உணவுக்காக நன்றி செலுத்துவதற்காக தூய்மையான மனசாட்சியையும் தூய்மையான மனதையும் கொண்டிருக்கவே இந்த சடங்கு ரீதியான கை கழுவுதல் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இந்த பரிசேயர்கள் வெறும் வெளிச்சடங்கில் கவனம் செலுத்தி சட்டத்தின் உண்மையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு போற்றுவதை புறக்கணித்தனர். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவர்களால் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். இயேசு அவர்களை வெளிவேடக்காரர்கள் என்றும், கடவுளின் போதனைகளை புறக்கணித்து மனிதனால் உருவாக்கப்பட்ட விளக்கங்களால் அவற்றை மாற்றி கடவுளுக்கு வெறும் உதட்டளவு மரியாதை செலுத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். கடவுளுக்கு செலுத்தப்படும் ஒரு சிறப்பு காணிக்கையான கொர்பான் பற்றிய ஒரு தவறான வழக்கத்தை சுட்டிக்காட்டி இயேசு அவர்களை கடுமையாக சாடுகிறார். வயதான பெற்றோரை பராமரிப்பதற்கு பதிலாக அவர்களின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தையோ அல்லது சொத்தையோ கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டதாக ஒரு மகன் அறிவிக்கலாம் என்பதை அவர்களின் சொந்த சட்டமே ஏற்றுக்கொள்கிறது. பெற்றோரை மதிக்க வேண்டும் என்ற கடவுளின் கட்டளையை தந்திரமாக தவிர்ப்பதற்காக அவர்கள் ஆலய அதிகாரிகளுக்கும் வருமானம் ஈட்டித்தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த கட்டளையை அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். தீட்டு அல்லது அசுத்தத்திற்கு உண்மையான ஆதாரம் ஒருவருடைய கல்லான இதயமும் மனமும் தான் என்று இயேசு கூறினார். உண்மையான மதம் சார்ந்த கோட்பாடு என்பது மனதிலிருந்தும் நோக்கங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்ட வெறும் வெளிப்புற அடையாளங்களாக இருக்கக்கூடாது. ஆமென்.